ஹாய் ஃப்ரெண்ட், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, நம்ம ரூமை காமிங்க வீடு போடுங்க ப்ரோ உங்கள் ரூம் எடுத்து அப்படின்னாப்புல. அதனால் இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிச்சு. ஏன்னா விளாக் எடுக்கிறதே கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் ரூம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. ஓகே, எடுத்து போடுவாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தால் தான் உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஹோம் டூர் வீடியோ போட சொன்னாப்புல. வாங்க, இதான் நம்ம ரூமு. இதான் பக்கத்தில் உள்ள வீடெல்லாம். நம்ம முதலாளி இது வந்து அங்கே தான் இருக்குது, தங்கச்சி வீடு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ். இது ஏன் இதெல்லாம் நான் உள்ளே வச்சுருக்கேன்னா, இதெல்லாம் வந்து எல்லாமே புதுசு. முதலாளி நமக்கு நேரம் வாங்கி கொடுத்தாரு. அதனால் ரூமு உள்ள கூட்டத்தை கொண்டு இது வச்சுருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எடுத்தோன்னே ஒரு டேபிள். இதில் தான் நான் எல்லாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். தேங்காய் எண்ணெய், நைசில் பவுட்ரு, இந்த பர்ஃப்யூமு எல்லாமே ஊர்லேருந்து எடுத்து வந்தது தான். இது டிவி ஸ்டாண்டு மட்டும்தான், பட் டிவி கிடையாது. ஓகேவா? அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் நேராக பெட்டு. இதுதான் பெட்டு. கிட்டத்தட்ட ஒரு அடி 2 அடி, ஒரு 3 அடி தான் அகலம். சரியா? இதான் 3 அடி அகலம். என்ட்ரன்ஸ்லேயே குட்டி ஃப்ரிட்ஜு ஒன்று, குட்டி ஃப்ரிட்ஜு இவ்வளோதான். இதுதான் வந்து சமைக்கிற இடம். அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயும் நான் ஊர்லேருந்து எடுத்து வந்தது தான். இது ஒண்டி தான் இங்கே வாங்கினது. இந்த தவா ஊர்லேருந்து எடுத்து வந்தது தான். இது வந்து இந்த சாம்பார் சட்டி வந்து முன்னாடியே உள்ளது, நம்ம கிடக்கு முன்னாடி பழைய வீட்டில் உள்ளது. இதெல்லாம் வந்து முதலாளி வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் தட்டு வந்து ஊர்லேருந்து எடுத்து வந்தது. இது கீழே வந்து கேஸு, அந்த புது துணி, துவைச்ச துணியெல்லாம் இதில் வச்சுருப்பேன். இதில் காய்கறி இதெல்லாம் வச்சுருப்பேன். பாருங்கள், இப்போ ஃப்ரிட்ஜு உள்ளே சின்ன சின்ன இதுதான் இருக்கும், ரொம்ப இருக்காது. முட்டை கிட்ட அதெல்லாம் இருக்கும். ஏன்னா பெரிய ஃப்ரிட்ஜு கிடையாது, அதனால சும்மா இதாக இருக்கும். இந்த ஃப்ரீசரில் அந்த இது வாங்கினோம்ல, அந்த இது சிக்கன் ஃப்ராங்க்ஸ், அது ஒன்று கிடக்கு. இதை முட்டை தட்டு. இது வந்து ஊர்லேருந்து எடுத்து வந்த இது இஞ்சி கட் பண்ணி தேனில் போட்டது. இது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய். இது பால், தயிர், லெபனன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊர்லேருந்து அரைச்சி எடுத்து வந்தது. இவ்வளோ தான் நம்ம ஃப்ரிட்ஜு உள்ள. அப்புறம் வந்து இந்த டிவி டேபிள் என்ன பண்ணிட்டேன், ஆஹா ஷூ எடுக்கிற மாரி வச்சுக்கிட்டேன். அதில் ஷூ அடிச்சுக்கிட்டேன். அந்த பக்கம் வந்து நம்ம ஜாமான், மளிகை ஜாமான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததில் 2 ட்ராவில் இருக்குது. இது வந்து பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு நண்பர் நமக்கு கொடுத்த இந்த ஸ்டூலு. நம்ம முதலாளி வந்து இது வந்து கால் அடி மிதியடி இல்லைன்னு நமக்கு வந்து அவரே செஞ்சு கொடுத்துருக்காரு பாருங்க. அவரே வெட்டி கொடுத்தாரு இது. ஓகே, இது வந்து சின்ன வாஷ் பேஷனு, ஒரு சின்ன வாஷ். இது எல்லாமே புதுசு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே புதுசு. தெரியுது உங்களுக்கு? இது எல்லாமே மிரர்லேருந்து எல்லாமே புதுசு. ஏன்னா நம்ம முதலாளி வந்து நமக்காகவே வந்து இது ரெடி பண்ண ரூமை. இது வந்து மேலே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஒரு 2 லைட்டு. அதேமாரி அந்த பாத்ரூம் சைடும் ஒரு எக்ஸாஸ்ட்டு, ஒரு லைட்டு. இது வந்து ஏசி ஒன்று. ஏசி மீடியமான சைஸாக இருக்குது. மீடியம் சைஸில் கொஞ்சம் பழைய ஏசி மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகுது. அந்த கெய்சர் ஒன்று இந்த இருக்குல்ல, அது ஒன்று புதுசு. இதெல்லாம் ஏன்டா அப்படி துணி கிடக்குன்னு இப்படி என்ன கேட்குறீங்களா? இது என்ன தெரியுமா, ஒன்றும் அடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் 2 வாட்டி போட்டுட்டு அப்படியே 3ஆவது வாட்டி இப்படியே துவைக்கப்பட்டு உள்ளே ஒரு பக்கெட் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து நல்ல துணி தான், அழுக்கு துணி இல்லை, நல்ல துணி தான். துவைக்க துணிலாம் உள்ளே கிடக்கு. வாங்க காமிக்கிறேன். இதுதான் பாத்ரூம். தெரியுதா? இது ஏன் இப்படி சோப்பு அப்படி கிடக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா சோப்பு அப்படியே வச்சு அப்படி கரைஞ்சி போயிடுச்சு அதில். அதனால் அப்படி இதாக இருக்குது. தெரியுதா? அந்த துவைக்கிற துணிலாம் இதில் தான் பக்கெட்டில் ஊற வச்சு துவைக்கிறது. இதுதான் அது. இவ்வளோ தான், சின்னதாக தான் இருக்கும். அந்த செவுத்தில் என்ன கரையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படின்னா தலைக்கு வந்து மீரா சீயக்கா போடுறப்ப அந்த சீயக்கா தைச்சது அளவு நாள் வாஷ் பண்ணணும். தெரியுதா? இவ்வளோதான் ரூமு. பாத்ரூம் கழுவுறதெல்லாம் இங்கே வச்சுருவாது. சின்ன சைஸ் தான், மீடியமாக, ரொம்ப சின்னதில்லை, பரவாயில்ல, மீடியமான சைஸு. இதுதான். இதுக்கு ஒரு டோரு.
டோர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து பார்த்தா உங்களுக்கு வைல்டு இதுலேருந்து வைக்கிற பாருங்க. இந்த பாருங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இல்லாதான் ரூமு. இதே நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவ்வளோதான். இப்படி சுற்றி பார்த்தாலே இவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 10 தான் இருக்கும் ரூமு. 10 அடிக்கு 10 அடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.